ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு செம்ம பிளாஸ்ட்டு ஃபயராக இருக்க போது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்லாம் உருட்டினவன்டா வேண்டா என்னடா நடந்துட்டு இருக்கு லைவில்? என்னடா நீங்கள் அதுக்குன்னு காலில் விழுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. ஏதாவது வந்து வேறு லெவலில் அடித்து நகர்த்துவாங்கன்னு நினைக்கிச்சேன். ஆனால் எதுக்கு அவங்க பண்ணலங்கிறது நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து முத்துக்குமரன் அவர்களை ஒரு விஷயம் வந்து பேசினாங்க. அதாவது கார்டியலாக இருக்கணும்னு சொன்னோன்னே முத்துக்குமரன் அங்கேருந்து வந்து ஹார்ட் ஆப்ரேஷனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டான். அது கார்டியாக் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இது வந்துச்சு. ஸோ அடுத்து இந்த முரண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்ல, சும்மா ஏதாவது பேசும் பொழுது ஸோ ஏதாவது நடக்கும்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி வாடா ஃபயர் விடான் தலைவிக்கு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனை போட்டு வெளுக்க போகிறான்னு பார்த்தா முத்துக்குமரன் கடைசி ஒரு கோடு வேட சொல்லிட்டு போகிறா. ஆஹா அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, எல்லாரை பற்றியும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க. அன்ஷிதா நீ ரொம்ப நைஸ் பர்சன், நீங்கள் நல்லா சமைச்சு கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக் உங்கள் கோவா கேங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம சௌந்தர்யா நீங்கள்லாம் சூப்பருங்க, உங்களை மாதிரிலாம் எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்பயுமே ரொம்ப ரொம்ப க்யூட்டியாக இருக்கீங்க, உங்களை யாரும் ஹேட் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல குளிர வச்சுட்டாங்க. ராணவெல்லாம் வந்து நீ எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே ஒருத்தன் பாருங்கள் அப்படியே தட்டி தூக்கி போயிட்டுருக்கேன், அவன் பண்ணுறதெல்லாம் வந்து பயங்கரமான ஐஸ் ராணுவுக்கு, இங்கே தெரியாது வெளியே போனால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் தெரியாது, நீங்கள் ஏதோ 1+2 2+2 4ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா 2+2 4 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த கேம் வந்து புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ராணுவுக்கு. அதே மாதிரி கெட் வெல் சூன்னு சொல்லிட்டு அவன் கையில் எழுதுறது என்ன, அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது என்ன, ரைட்ரா ராணுவுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பற்றி பேசணும்ல, முத்துக்குமரன் வாங்க அப்படின்னா முத்துக்குமரன் அங்கேருந்து எந்திரிச்சு வரைய மாட்டார். அவருக்கு ஒரு மனசங்கடம், நம்ம வந்து சொல்லிட்டோம்ல அர்ச்சனாவை, அதனால் அவர் வந்து வரல. சரி நீயா வந்து வந்தால் பேசினா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட்டு. அர்ச்சனா வந்து நான் வந்து யாரையுமே நான் புள்ளிக்கு எதிராக நின்னவ, நானும் புள்ளி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா டப்புன்னு. அப்போ அவ்வளோதானா ஃபயர் இயர்லாம் அதெல்லாம் தண்ணி ஊற்றி அனுப்பிச்சாச்சு, நீ வேணால் கிளம்பு அப்படின்ட்டாங்க. தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிட்டியா, சரி விடு வேறு ஏதாவது பேசணும் சொல்லி முத்துக்குமரன் பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா வீக்கெண்டில் அவர் வந்து ஹியூமர் சென்ஸோடு பேசுவார்ல விஜய் சேதுபதி கிட்ட, அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் நிறையா பண்ணுங்க அப்படின்றாங்க. என்னங்க ஏதாவது செய்வீங்கன்னு பார்த்தா புகழ்ந்து தள்ளுறீங்க, அட போங்கம்மா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை தீய வைக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து தீபக் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி வீட்டில் வந்து கைட் பண்ணி எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து ஜெஃப்ரி நீ நல்லா பாடுற, இன்னும் சூப்பராக பாடு அப்படின்ற மாதிரி வந்து அவர்கிட்ட சொல்கிறது. அப்புறம் வரிசையாக யாரெல்லாம் இருக்காங்கப்பா, மஞ்சரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், ஜாக்கு கோவா கேங் பிடிக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி. பவித்ரா ரொம்ப டெய்லர் மேய்டு கேர்ள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களையும் வந்து புகழ்ந்து சொன்னாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே மொத்தம் அப்படின்றீங்களா. அடுத்து ஈரோடு மகேஸ்வரை பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து குறிப்பாக யாரை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ராணுவ பற்றி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த பையன் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ராணுவுக்கு ஒரு ஐஸு. முத்துக்குமரன் எனக்கு ஏற்கனவே தெரியும், நல்ல பிளேயர் தான், நல்லா ஆடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மஞ்சரி வந்து நல்லா பேச்சாளர், இப்போது தமிழ் நல்லா உச்சரிப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சௌந்தர்யா நீ சூப்பர்மா உனக்கு என்னம்மா அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஜாக்லினும் அதே மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சேஃபாக வந்து விளாண்டுட்டு இருந்தார். அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க கேட்டு அவங்ககிட்டே பதில் சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ அர்ச்சனாக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு பாட்டு பாட சொல்கிறாங்க. பாட்டு பாடிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கூட சேர்ந்து ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு பாட்டு டான்ஸ் வேறு ஆட விட்டுறாரு நம்ம பிக் பாஸ். ஸோ டான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து அப்படி கிளம்பிடுறாங்க. அவ்வளோதாங்க, மற்றபடி ஒன்றுமே நடக்கலை. இதுதான் நடந்தது. ஸோ எல்லாரை பற்றியும் ஒரு ரிவ்யூ, அப்புறம் வெளியே வந்து ஒரு டான்ஸு, அதோடு வந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கடைசியாக போகும்போது ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இங்கே டைட்டில் யார் வாங்குவாங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ யார் வாங்கினாலும் இது பண்ணாதீங்க, எபிசோட்ஸ் போய் யாரும் பார்க்காதீங்க திருப்பி போய், ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ எபிசோட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ராணுவ பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணி பேசியிருக்கான் ராணுவ, என்ன பண்ணால் எனக்கு ஒரு படம் ரிலீஸில் இருக்குது, நான் எப்படி போகலாமா வேணாமான்ட்டு. அவங்க வந்து குதர்க்கமாக சொல்லியிருக்காங்க. அதாவது படம் நல்லா ரிலீஸ் ஆகணும்னா நீ இங்கேயே இருந்துரு, இல்லை உள்ளே போகணுன்னா படம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயத்துக்கு அவர் வந்தாருன்னு தெரில, ஆனால் பேசியிருக்காரு அர்ச்சனா கிட்டேயும். அதான் தீபக் கேட்குறாரு, டே யாரா அவன் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ராணவ் டேஞ்சரஸ் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.